கைஸ், இன்றைக்கி யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ப்ரோ தான் இருக்கார். அரவிந்தன் ப்ரோ யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுவும் வந்து ரஜீவ் சாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். சர்வம் தாளமயம் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணாவோட ஜேர்னி பார்த்துட்டிங்கன்னா 5 years இன் சினிமா. அண்ணாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வைக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒய் யூ சூஸ் சினிமாண்ணா? சினிமா வந்து நான் வந்து டைரக்ஷன் வந்து நான் வந்து வரணும்னு நினைக்கல. சினிமாவில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கணும்னு தான் வந்தேன். எல்லாரும் போல் ஃபேமஸாக ஆகணும், நம்ம கட்டேஷன் கிடைக்கும், லைக் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை. பட் ஐ நெவர் தாட் தட் நான் ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு டைரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கல. சொல்கிறேன், அந்த டைமில் எதுவுமே கான்டாக்டே கிடையாது. சம்ஹவ் லக்கிலி ராஜீவ் மேனன் சார் வந்து இந்த சர்வம் தாளமயம் படம் வந்து ஒரு மிருதங்கம் வாசிக்கவும் தெரியணும், அதே நேரத்தில் அவருக்கு ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆக்டிங்கும் பிடிக்கணும். அப்படி அந்த மாதிரியான இது காஸ்ட்டு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கலாக்ஷேத்ராவில் மியூசிக் காலேஜாக ட்ரை பண்ணுறக்கும் போது எனக்கு இந்த நியூஸ் வந்தது. ஒரு ஆட் எடுத்துட்டா கூட அந்த ஆடுமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் எனக்கு காமிச்சிங்க ஒரு ஆடு, ஒரு ஆயில் பேராஷூட் நினைக்கிறேன், பேராஷூட் ஆடு பார்த்தீங்கன்னா அது பொள்ளாச்சியில் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போதே செமையாக இருக்கும், எப்படி ஆடு இந்தளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒர்க்கை வந்து அவர்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க? ஜென்ரலி அவரோட ஒர்க்கிங்ஸ் எப்படி இருக்குன்னா, வேலை பண்ணி தான் கற்றுக்கணும். ஓகே. அவர் எப்பவுமே லைக் ஜென்ரலாக சொல்லுவார் தட் இஃப் யூ டோன்ட் எனி திங் லேர்ன் இட் அப்படிங்கிற. நீ படி, உட்காந்து படி, வரும். லைக் ஹீ வில் மேக் அஸ் டு டூ ஆல் டைப் ஆஃப் ஒர்க். ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக யூ ஹவ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயில் லெவலில் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சிருக்கணும். லைக் ஆக்டிங்னா அப்போது யார் காஸ்டிங், அது காஸ்டிங் டேரக்டர்ஸ் யார், காஸ்டிங் டேரக்டர்ஸ் இல்லைனா எப்படி நீ ஒரு காஸ்டிங் பிடிப்ப, ஸ்ட்ரீட் காஸ்டிங் பண்ணுவியா, அது அப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, யார்கிட்ட கேட்பேன், லைக் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் யூ ஹவ் டு கோ ஃபார் இட். ப்ராப்ஸ்னால் அதே மாதிரி தான், காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி தான். ஓகே. இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஆக்டிங்கும் ட்ரை பண்ணுறான், இன்னொரு யங்ஸ்டர் வந்து டிரெக்டர் ஓரியன்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஏடி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஒருத்தர் ஆக்டிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்க அந்த 2 யங்ஸ்டருக்கு யார் வந்து டக்குன்னு கோலை ரீச் பண்ண முடியும், அவன் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் ரீச் பண்ணலாம்? லைஃப்பில் என்றைக்குமே இந்த சீக்கிரமாக ரீச் பண்ணுறது, சீக்கிரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போது லைம் லைட்டுக்கு வர்றது வேறு, பட் ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக மாறுறது, ஒரு கம்ப்ளீட் டைரக்டராக மாறுறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அதாவது தனக்குத்தானே ஒரு ஆக்டராக நம்புறது தான் மாறுறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ முயற்சி எடுத்து நீ நம்பி அதை பண்ணுறியோ, நீயாவே அது வந்து கம்ப்ளீட்டான டேரக்டராக நீ மாறிடுவேன். ஓகே. உனக்குள்ள. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நீ அதை வந்து உன்னுடைய விஷயமாக நீ எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ப்ரௌண்ட் ஸ்கிரிப்டாக மாற்றி அதை ஒருத்தரை பிச் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர்கிட்ட பிச் பண்ணி அதுக்கு பட்ஜெட்டிங் விஷயம்லாம் தெரிஞ்சு, ஓகே அதில் வந்து ஆடியன்ஸோட மவுஸை புரிஞ்சு நீ ஆடியன்ஸ் மவுஸ் பிடிக்க போறியா, இல்லை நீ வந்து இல்லை நான் சொல்கிறது கதை உனக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸை மாற்ற போறியா, அது எல்லாமே உன்னுடைய திங்கிங், உன்னுடைய ப்ராசஸ். அது இப்போது வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வந்து ரோல் மாடலாக வந்து நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே எடுத்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏடியாக ஒர்க் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஒர்க் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டைரக்டராக ஆயிட முடியுமா? அங்கே லேர்னிங்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை ஒரு ஏடியாக இருக்கும்போது லேர்னிங்ஸ் அதிகமாக இருக்குமா? ஒரு 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 விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சால் உனக்கு அதே அளவுக்கு பயம் ஜாஸ்தியாகிடும். ஒரு மாதிரி குர்ட்டாம்போக்கில் நீ போனனா கூட பயமே இல்லைன்னா, பயமே இருக்கக்கூடாது. பயம் ஈவன் தோ டோனி சார் சொல்லுவார், டோனி சார் வந்து எவன் ஒருத்தன் வந்து டேலண்டடாக இருக்கானோ அது முக்கியம் இல்லை, எவன் ஒருத்தன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச இத்தினோண்டு விஷயத்தையும் கான்ஃபிடென்ட்டாக எவன் ஒருத்தன் பண்ணுறானோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோனி சார்னா எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு யாரும் தெரியாது ப்ரோ, சொல்லிடுங்க. டேய் எம்எஸ் டோனி சார், டே கிரிக்கெட்டர். டோனியா? நான் டோனி நினச்சேன். டோனி இல்லடா, டோனி. ஓகே ப்ரோ. இப்போது பார்த்துட்டோம்னா ப்ரோ, அண்ட் சாரி ஒரு நிமிஷம், கான்ஃபிடென்ட் எப்படி வரும்னா பை ஒர்க்கிங் ஒர்க் தான். அது என்னன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, கான்ஃபிடென்ட் எங்கேருந்துரா வரும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எக்ஸாக்ட்லி. அதை நீ எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எக்ஸ்ப்ளோர் மூலமாக கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி மூலிமா உனக்கு கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட்டை நீ அகெயின் நீ பண்ண உனக்கு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு மாதிரி நார்மலாக உனக்கு இயற்கையாகவே
நீ பேசுகிறதே இயற்கையாக தான் இருக்கும். கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது இல்லாமல் உனக்கு நார்மலாக பேசும்போதே அந்த ஒரு, ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி வந்து அரவிந்தனை பற்றி சொல்லணுன்னா, அரவிந்தனை நான் வந்து சாருன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா ஒரு சின்ன லிமிட்டட் பீரியட்லேயே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணா. ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனாலிட்டி. அதனால தான் அவர் வந்து ப்ரோ அண்ணா அப்படின்னு சொல்லி தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். கண்டினியூ பண்ணுங்கண்ணா. சரி, ஸோ அப்போது இதாண்டா விஷயம். ஒரு 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 ஆக்டராக ஒருத்தர் உள்ளே வராங்க, ஒரு டேரக்டராக உள்ள ஒருத்தவங்க, அவங்க கம்ப்ளீட் ஆகணும்னா அவங்க அதுக்காக த்ரூ லேர்னிங்ஸ் தான். ஆமாம், த்ரூ லேர்னிங்ஸ் தான். நோ ஷார்ட், எக்ஸாக்ட்லி ரைட் வேர்ட் இஸ் நோ ஷார்ட் கட்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இன்னொரு கேள்வி நான் வைக்கலான் இருக்கேன். உங்களோட ஸ்கிரிப்ட் அப்போ நான் தயாராகும். என்னோட ஸ்கூல் டேஸே வந்து ஸ்கிரிப்டாக மாற்றி கூட எழுதலாம் போல். ஆமாம், ஆனால் என்னென்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும், சீக்கிரமாக ரெடி பண்ணணும். நிறையா அப்பப்போ நான் எழுதுவேன், நிறையா கான்செப்ட்ஸ் எழுதுவேன். இனிஷியலாக ஏன் என்னால் ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் ஒன்று ஃபைனலாக ரிலீஸ் ஆகணும்னா செல்ஃப் டவுட். நடுவில் வந்து நிறையா, ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னி ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறையா சில விஷயம் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வரும். அப்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், ஸ்லோவாக நமக்கு தெரியாமலே கம்பேர் பண்ணுவோம். நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்த பார்க்கும்போது எல்லா ஹியூமனுக்கும் நடக்கிறதான்னு தெரில. அதாவது விடு, எழுதிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படிச்சுப்பாரு. பட் ஆனால் வந்து என்னோட விஷயம் என்னன்னா, நீங்கள் எழுதணும். எழுதி வந்து ஐ நீட் யுவர் பிச்சிங். நான் அதை பார்க்கணும். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் வந்து பிச் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக அதில் நான் நடிப்பேன். அண்ணெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். கொடுக்குறாரோ இல்லையா, நம்ம போய் நடிச்சிடுறது. அவர் எடுத்துக்கிட்டும் எடுக்காமல் போட்டோம், அந்த மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச ஜேனர் என்னென்னா? எனக்கு பிடிச்ச ஜேர்னர் வந்து கமர்ஷியல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் எப்போவுமே என்ன விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே சின்ன 1%, அந்த 1% தினைக்கும் பண்ணிங்கன்னா அது ஒரு மாபெரும் சக்ஸஸ். அது சிறு துளி பெருவெள்ளம். எக்ஸாக்ட்லி. யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் நீ தினைக்கும் ஓடிட்டே இரு. ஓகே, அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகே. அண்ணா வந்து எப்படி பழக்கம்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு ஆட் ஷூட் பண்ணோம். அப்போ தான் வந்து அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. நானும் அதில் எடி, அண்ணா அதில் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டோம்னா நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா மேலே இருக்க க்ரேஸ்னால ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்லாம் இங்கே பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த க்ரேஸில் வர்ற ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஒரு டெசிஷன் எடுத்து நீ வர, அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ பேக் அடிக்கிறது தப்பே இல்லை. இப்போ வந்து 100 பேர் வராங்கன்னா ப்ரோ, அதில் 1-2 பேர் தான் வந்து சினிமாவில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மிச்ச 98 பேரும் வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் தான். அது அவங்கவுங்க நினைக்கிறத பொறுத்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஃபெயிலியர்ஸ்னால் வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்க ஸ்டோரி வைஸாகவும் சரி, அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கொடுக்குறதாட்டும் சரி, இந்த சினிமா நல்லா இருக்குது, இவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற கிரெடிட் கொடுக்குற ஆகட்டும் சரி, இதுலேயும் எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகி ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? சரி, அதான் இது வந்து அகைன் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் யூடியூப்லாம் பண்ணி நிறைய ஃபிலிம் மேலே க்ரேஸ் ஆகிட்டாங்க. அதனுடைய க்ரேஸ், அதனுடைய நல்ல படங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அண்ட் அதர் சிட்டிஸில், அதாவது இப்போ நம்ம சென்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், சென்னை இல்லாமல் திருச்சி, சேலம், கரூர் எல்லா சைட்ஸ்லேருந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிறையா அவுட்டர் சிட்டிஸில் ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா தான். சம்ஹவ் ஃபிலிம் எவால்வ் ஆகிடுச்சு, அவங்களோட டேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நீ கேட்ட ஒரு கேள்வியில் வந்து எங்கே சேருதுன்னா, தட் எப்படி இதை வந்து எல்லாராலையும் ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி இதை பண்ண முடியும் சாத்தியம் அப்படின்னா, நீ இருக்கிறதுலே த ஃபைனஸ்ட் ஒன்றுக்கு தான் போவாங்க எப்போவுமே. அந்த ஃபைனஸ்ட் ஒன்னாக நம்ம தான் மாறணும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீ வேறு வழியே இல்லை. ஆஸ் செட், நோ ஷார்ட் கட்ஸ். யூ ஹாவ் டு ஒர்க் அன்டில் யூ கெட். ரெண்டாவது, நீ வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு டார்கெட் வச்சு பண்ணுறதுக்கு ஒன்று உனக்கு இயற்கையாகவே உனக்கு நல்ல அதீத ஒரு டேலண்ட் இருக்கணும், பயங்கரமாக அசாத்தியமான ஒரு டேலண்ட். இவ்வளோ தூரம் சொன்னதுலேயே வந்து இன்னொரு கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நான் என்ன கேள்வி கேட்கலான்னு வச்சுருந்தேன்னா, ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஏன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா ஆர்ட் ஃபிலிம் வந்து ஃபுல்லி இட் கனெக்ட் வித் எமோஷன்ஸ் or it will be connected with some other thing which we have not seen it. அப்போது
நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால ஆர்ட் ஃபிலிம் தோக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதாவது அப்படி கரெக்டாக அப்படி சொல்லிட முடியாது. ஃபெஸ்டிவலில் வந்து ஜெயிக்குது ஓகே, பட் ஆனால் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் வந்து தோக்குற நிறைய படம் நான் பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம இது எல்லாமே டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த படம் எடுக்கிறது டார்கெட் ஆடியன்ஸை கண்டிப்பாக நம்ம அஃப்கோர்ஸ் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறது தான். நீ ஃபில்ம் மேக்கிங் கைண்ட் ஆஃப் அது ஒரு ஆர்ட்டு. அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி பேக் சப்போர்ட்டாக இருக்கிறது பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் இல்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் பிஸ்னஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக தமிழ்லையும் அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ரஜினி சார் சொல்லிடுறீங்க. அவரோட படம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ப்ரோ. அவர் ஏன் படம் பண்ணலன்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களே தவிர, அவர் படம் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் தான் அவரோட படம் எல்லாத்துமே. உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரஜினி சார் கூட, அடுத்த படம் ஏதாவது இருக்கா ப்ரோ? ரைட்டிங் போயிட்டுருக்கு, நல்லா வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு லாஸ்ட் கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒரு ஏடியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏடியாக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா சர்வம் தலைமையும் எனக்கு தெரிஞ்ச படம். அடுத்தது ப்ரோ சக்கரால பண்ணேன். அடுத்தது அதுக்கப்புறம் புத்தமுது காலையில் ஒர்க் பண்ணேன். புத்தமுது காலையில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட் தான். ஆட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு மார்னிங், ஒரு ஏடியோட மார்னிங் எப்படி இருக்கும் ப்ரோ? ஏர்லி மார்னிங் ஏடியோட மார்னிங்கா? ஆக்சுவலி ஏடியோட மார்னிங்கோட நீ ஏடியோட நைட்டு தான் சொல்லணும். ஏன்னா நைட்டு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுக்கிறியோ அதான் காலையில் உனக்கு வரும். காலையில் நீ எந்திரிச்சிட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ. அந்த ஃபாலோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ நைட்டே ரெடி பண்ணணும். ஸ்கிரிப்ட்லாம் மண்டையில் ஓடிட்டு இருக்கும், கனவுல கூட வருமா ப்ரோ? கண்டிப்பாக எல்லாமே டைலாக்ஸ் வரைக்கும் நீ ஓடிக்கிட்டு இருப்ப.